ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்று நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறார். தேவன் தேசத்தை ஆளுகை செய்த கர்த்தத்துவம் உள்ள கடவுளாக, இரட்சகராக ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட ஏமாற்றங்கள், தோல்விகள், நாம் நினைத்தது தேசத்தில் நடக்காத பொழுது நாம் குழம்பிக் கொள்ளக்கூடாது, நாம் பதட்டப்பட்டு விடக்கூடாது, பயந்து போய்விடக்கூடாது. எது நடக்குமோ என்ன நடக்குமோ என்று பயப்படுவதற்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே தேசமாக இருக்கலாம், தலைவர்களாக தெரிவாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், தேசத்தில் நடக்கிற அசம்பாவிதங்கள் வேதனையான சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட சராசங்களையும் உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் நினைப்பது மாதிரி எது நடந்து விடாது, பயப்பட வேண்டிய அவசியம். அவர் வந்தால் இவர் வந்தால் அப்படி இப்படி என்று சொல்லி நாம் எந்த ஒரு விஷயத்திலும் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஒழுங்காய் பார்க்கிற பொழுது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது, எங்கள் மன்றாட்டுக்களை நிமித்தம் தேசத்தின் தலைவர்களையும் மக்களையும் ஆண்டவர் எல்லா பதட்டமான சூழ்நிலைகளிலும் மாற்றங்களை உண்டாக்குற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதிலே நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு விருப்பமானபடி எங்களுடைய எண்ணங்களின்படி நடக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தோற்றத்தை பார்த்து நாங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதாவது நடக்கிற சம்பவங்களை பார்த்து, நடந்த இறந்த கால சம்பவங்களை பார்த்து அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தேவபாதத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் எப்பொழுதெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற அருமை இரட்சகராய் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால நாங்கள் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, இந்த காலம் அந்த காலம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கடவுள் கர்த்தராய் இயேசு எதை நினைத்திருக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும், நம்முடைய தேசத்தில் நடக்கட்டும், நம்முடைய ஊழியத்தில் நடக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் நடக்கட்டும். கடந்த காலங்களை நினைத்து நடந்தவளை பற்றி பேசிக்கொண்டிருப்பதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். விசுவாச கண்களினாலே பார்க்கிற பார்வை நமக்கு இருக்கணும். எது வந்தாலும் கர்த்தர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுவோன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். அதனாலே இன்றைக்கு அநேகமான நேரங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம், இந்த நெருக்கம் எங்கே தான் இல்லை. எது எப்படி நடந்தாலும் நம்மை காப்பாற்றுகிறவர், நமக்கு பலம் கொடுக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர் அருமை இரட்சகராய் இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிருள்ள தெய்வம். எங்களுடைய மனவேதனைகள், அங்கலாய்ப்புகள், பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றை காண்கிற தெய்வமாய் அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்யாதபடி, அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ பயப்படாதபடி தைரியசாலிகளாய் ஆண்டவருக்கு முன்பாய் நிற்போம். வானம் எனது சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன கர்த்தர் எல்லா நிலைமையிலும் எங்களை ஆளுகை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆகையினாலே ஆண்டவர் எங்கள் அடைக்கலமாக, ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறவராக, ஆண்டவர் எங்களை பராமரிக்கிறவராக, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய முகத்தை தேடி அவருக்கு முன்பாய் நாம சரியா இருந்தால்
ஆண்டவர் நாம் வாழும் தேசத்திலே சேமத்தை தருவார், நாம் வாழும் குடும்பத்திலே சேமத்தை தருவார், நம்முடைய தொழிலிலே நல்ல சேமத்தை தருவார், நல்ல சமாதானத்தை தருவார், நல்ல ஆறுதலை தருவார், நம்ம நல்ல பலனை தருவார். நாங்கள் எதிர்பாராத விதமான நல்ல காரியங்களை செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு. ஏனென்றால் ஆண்டவர் சத்துருக்களின் மத்தியில் எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மட்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே வருவதை நாம் காண்போம். அவர் நமக்காய் யாவையின் நன்மையாய் செய்வதை நாம் காண்போம். எந்த நிலைமையிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், தைரியசாலிகளாய் நில்லுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தராய் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆனாலும் நான் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவரை இயேசு நம்முடைய உள்ளத்தை பார்த்து நாம் அவரை தேடுகிற பொழுது, அவருக்கு முன்பாய் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிற பொழுது, எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தேசத்துக்கும் எங்கள் நாட்டுக்கும் எங்கள் தலைவர்கள் மத்தியிலும் தேவன் சேமத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். அவரை நம்பி தைரியமாய் வாழுவோம். கர்த்தருடைய ஆறுதல் ஆசீர்வாதம் உங்களோடும் எங்களோடும் நிறைவாய் தங்குவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.